இந்த ஸ்கூலுக்கு போனேன்னா காலையில எழுந்திருச்சு பக்காவா ரெடி ஆயிரணும். இல்லம்மா அது வந்து பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. அது இல்லாம நீ ஸ்கூலுக்கு போனேன்னா ஃபர்ஸ்ட் ரோல்ல தான் உட்காரணும். சீக்கிரம் வாங்க, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ இப்ப புது ஸ்கூலுக்கு போற. ஸ்கூலுக்கு போய் டீச்சர் சொன்னபடி கேட்டு நடந்துக்கணும். ஹலோ, சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அதே மாதிரி நீ ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும். அப்பதான் நீ லைஃப்ல எல்லாத்துலயுமே நம்பர் 1 வர முடியும். நான் சொல்றது எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சுக்க, எதையுமே மறந்துடக்கூடாது. அதே மாதிரி அங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அரட்டை அடிக்கிறதெல்லாம் விட்டுறணும். இது வரைக்கும் 15 ஸ்கூல் உன்னை மாத்தியாச்சு. இனிமேல் என்னால எதுவுமே பண்ண முடியாது. சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ, என் கூட பேச மாட்டீங்களா? நான் அந்த ஜன்னல்ல வர உட்காரணும். என் பேரு ஜோஷ். அதுக்கு என்ன இப்போ? ஏய், இன்னும் சீட்ல உட்காராம அங்க ஏன் நின்னுகிட்டே இருக்க? உட்காரு. ஜோஷ். ஹாய், என் பேரு. சாரி, எனக்கு யார்கிட்டயும் கை கொடுத்து பழக்கம் இல்ல. ஓ அப்படியா? பரவாயில்ல, நீயாவது பேசுனியே. அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. அதனால நான் யார் கூடயும் பேச விரும்பல. உன்னை பேச சொல்லி யாருமே இங்க வற்புறுத்தல. ஓகே, என்ன புரியுதா? ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி இடத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ஓ, என்னோட MP3 பிளேயர் வேற ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இந்த மாதிரி MP3 பிளேயர் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறது பந்தான்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது அவுட் ஆஃப் ஃபேஷன். எனக்கு மியூசிக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா வேற இந்த ஃபேக்டரி தான் வச்சிருக்காரு. அதனால நான் மியூசிக் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பா ஒரு கிரிமினல் லாயர். அவர் எப்பவுமே கேஸ்ன்னு சுத்திட்டு இருப்பாரு. இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? சரி, எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருக்க ஒரு பெரிய ஸ்கூல்ல என்ன ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு. அங்கதான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். சிங்கப்பூரா? நீ ஏதோ தப்பான பஸ்ல ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்குவேன். அங்க இருந்து எங்க அம்மா வந்து என்ன கூட்டிட்டு போவாங்க. எங்க அம்மா அந்த சிட்டில பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா, இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா இப்பவே சொல்லிடு. இல்ல, அவ்வளவுதான். நான் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் வெளிப்படையா சொல்லுவேன். அது என் பழக்கம். நல்ல பழக்கம்தான், ஆனா உண்மையை சொல்லணும். உண்மைதான், நான் உண்மையிலேயே சிங்கப்பூர்ல இருக்க ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணிருக்கேன். சிங்கப்பூருக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? எவ்வளவு தூரம் போகணும்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சா நீயே சொல்லு. நான் தான் போனதே இல்லையே. உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட கேள்வியா கேக்குறத முதல்ல நிறுத்து. சரி விடு, இனிமே நான் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நீ டென்ஷன் ஆக, நம்ம எல்லாரும் பேசாம போலாம். நானும் புது ஸ்டூடெண்ட் தான். எந்த ஸ்கூல்? ஆமா, நீ முடிவெட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? ஓ அதுவா, எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை மெயின்டைன் பண்றேன். எங்க அப்பா, அவருடைய அப்பா எல்லாரும் இந்த ஹேர் ஸ்டைல தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. தயவு செஞ்சு உன் கதையை கொஞ்சம் நிறுத்து. இடம் வந்துருச்சு, இறங்குங்க. இங்கயா? வெளியே நல்ல மழை பெய்யுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இறங்க. ஹேய், இது எந்த இடம்னே தெரியலையே. நாம இப்ப என்ன பண்றது? அததான் நானும் யோசிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண பார்க்கலாம். இந்த இடத்தை பார்த்தாலே எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே நிக்கிறது?